ஜீ தமிழ் சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல் இந்த வாரம் 10 இயர்ஸ் ஆஃப் சரிகமபா ரவுண்ட். ஸோ சரிகமபா சங்கமம் இந்த வாட்டி வந்து வர்ஜா கூட இணைந்து சபேசன் அவர்கள் பாடியிருந்தாங்க. ரெண்டு பேருமே இலங்கையிலேருந்து வந்த அந்த ஒரு பாண்ட் இருந்தது. ஸோ வர்ஜாவுடைய ஒரு ஏவியும் வெளியிட்டிருந்தாங்க. ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே அழகாக பாடியிருந்தாங்க. சொல்லாமல் சொன்னாலும் கேட்பதில்லை கண்ணின் மனது அந்த ஒரு பாடலை வந்து பாடியிருந்தாங்க. ரெண்டு பேருமே வந்து அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததால கோல்டன் ஷவரும் வாங்கியிருந்தாங்க. ஸோ சர்ப்ரைஸாக வந்து வர்ஜாவுடைய அம்மா வந்தாங்க. பார்த்த உடனே கட்டி அணைச்சி முத்த பரிமாற்றங்கள் எல்லாம் நடந்தது. ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சு அந்த ஒரு மொமெண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். வர்ஜாவுடைய அம்மா வர்றது வர்ஜாவுக்கு தெரியவே தெரியாது. நிஜமாலுமே ஒரு சர்ப்ரைசிங்காக தான் வந்திருந்தாங்க. முதல் தடவை ஃப்ளைட் பயமாகவும் இருந்தது. ஆனால் என் பொண்ணை பார்க்குற ஒரு ஆசையிலையும் நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் மெகா ஆடிஷனுக்கெலாம் என்னால் கூட இருக்க முடியல அப்படின்னாலும் சபேசன் வந்து இருந்தாங்க. என்னுடைய சகோதரர் போல் பரவாயில்ல, என் பொண்ணுக்கு இலங்கையிலேருந்து ஒரு உறவு இருக்குது அப்படின்ற ஒரு தைரியம் எனக்கு வந்து கிடச்சிது அப்படின்ற மாதிரியும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சபேசனுக்கு ரொம்பவே நன்றி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரெண்டு பேருமே பாடல் பெர்ஃபார்மன்ஸ் முடித்ததுக்கப்புறம் வர்ஜாவுடைய அம்மாவுக்கும் மேடைக்கு கூப்பிட்டு கோல்டன் ஷவர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அழகாக இருந்தது அந்த ஒரு மொமெண்ட்ஸ்லாம் அப்படின்னே வந்து சொல்லலாம். வர்ஜாவுடைய அம்மா வந்து சொன்னது, நான் இந்த ஒரு மேடையை கோவில் போல தான் நான் பார்க்குறேன், ஜட்ஜஸை கடவுள் போல தான் பார்க்குறேன். என் பொண்ணுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நான் வந்து கிரேட்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து சொல்லியே பகிர்ந்துக்கிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.